ஆக்சுவலி அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தொங்கி நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய பேர் அடிபடுறாங்க. அவங்களுக்கு தெரியாதானே எங்கே இது வளைவு இல்லை. நம்ம வண்டி நிப்பாட்டினதுக்கு அது இறந்துட்டாரு. இந்த மாதிரி ட்ரெயினில் தொங்கிட்டு வர்றது ரொம்ப டேஞ்சரா. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்கோமா. போதும்டா ஏறிவாடா. மக்கள் எல்லாம் எப்படி தொங்கி கிடக்குறான் பாத்தியா, ஒவ்வால் மாதிரி. அங்க ஒரு லேடியை பார்த்தோம், அவர் இந்த வழியா போக சொன்னாங்க. இதுதான் நினைக்கிறேன். இங்க யாருமே இல்லையா? ஹலோ, ஏதோ பேய் இருக்கிற இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குப்பா. காலையில இப்போ வந்துட்டு ஒரு 8 மணியா இருக்கும். கேண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். இங்க இருந்து ஒரு பயங்கரமான பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்கோம். அதாவது நம்ம ட்ரெயின்ல தான் இந்த ட்ரிப் போக போறோம். ஸ்ரீலங்காவில முதல் முறையாக ட்ரெயின்ல பயணம் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கடைசியில ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சிருச்சு. ரிசர்வேஷன்ல டிக்கெட்டே கிடையாது. அன்ரிசர்வ்டு நீங்க போறீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து, அதாவது கேண்டில இருந்து எல்லாம் வந்து 7 மணி நேரம் எடுக்குமா. நீங்க 7 மணி நேரம் நின்று போகணும்னு எல்லாம் சொன்னாங்க. சும்மா சொல்லி பயன்படுத்துறாங்க போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலப்பா, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இங்க வந்துட்டு இந்த டிக்கெட் நீங்க கண்டிப்பா வரீங்கன்னு சொல்லிச்சிடாதீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு கண்டிப்பா நம்ம இறங்குற இடத்துல டிக்கெட் செக் பண்ணுவாங்களா. விச் பிளாட்ஃபார்ம் நம்பர்? நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு எல்லாம் ஆள் இருக்காருன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியால எல்லாம் தொங்கிட்டு தான் நான் போயிட்டு இருந்தோம். அதை வச்சு பார்க்கும்போது இங்க அவ்வளவு எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கு நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயினை பத்தி எல்லாம் கேட்டபோது அன்னைக்கு சொன்னாரு அவரு, ரிசர்வேஷன் எல்லாம் பண்ண முடியாது தம்பி. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரிசர்வேஷன் பண்றதுக்கான டிக்கெட் கிடைக்கும். ஆனா ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வர்றது பெஸ்ட் ஐடியா. ஏன்னா இங்க வந்து நீங்க அங்கிட்டு இங்கிட்ட அலையறதுக்கு பதிலா ஆன்லைன்ல நீங்க டிக்கெட் எடுத்து நம்ம ஊர்ல போன்ல காட்டுற மாதிரி அப்படியே காட்டி உள்ள போகலாம். ஆக்சுவலி காய்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் சொல்றது எல்லாமே வந்து ரிசர்வேஷன் டிக்கெட். இந்த செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஆனா ட்ரெயின் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களால அந்த டிக்கெட் வாங்க முடியும். அந்த டிக்கெட் நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்க முடியாது. அது பிரைஸும் கம்மி தான். உதாரணத்துக்கு நீங்க வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் 7000 ரூபா சொன்னோம் இல்லையா, அதே நேரத்தில் அன்ரிசர்வ்டு டிக்கெட் வந்துட்டு 600 ரூபா தான். பாருங்க, இந்த ட்ரெயின்ல தான் நம்ம போறோம்னு நினைக்கிறேன். இங்க ஒரு விஷயம் பார்த்தோம்பா, வெள்ளக்காரங்களெல்லாம் வீந்து கவனிக்கிறாங்க. ஆனா மற்ற டூரிஸ்ட் எல்லாம் அவ்வளோலாம் நீங்க போய் கேட்டாதான் ஏதாவது சொல்லுவாங்க. வெள்ளக்காரங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்டு பக்கத்துல வந்து கேட்கறாங்க, எங்க போறீங்க, எந்த ட்ரெயின், அதெல்லாம் வந்து பார்த்து சொல்றாங்க. எல்லாமே கலர் தான்ப்பா. இதுதான் செகண்ட் கிளாஸ் அன்ரிசர்வ்டு. நிறைய மக்கள் இருக்காங்க. உள்ள இருந்தவர் சொன்ன மாதிரி 7 மணி நேரம் நின்று போனோமான்னு தெரியல. ஆக்சுவலி உள்ள வந்து பார்த்தா ஒரு சீட் கூட கிடையாது. பயணம் தொடங்கிடுச்சு. கேண்டியில இருந்து போறோம். நேத்து நம்ம போன அம்புலுவாவா டவர் இருக்கு இல்லையா, அதோ மேல தெரியுது. அப்படியே செமையா இருக்கு. இங்க நிறைய வீடெல்லாம் தெரியுது இல்லையா, இந்த வீடெல்லாமே வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் மக்களுக்காண்டி கட்டி கொடுத்துருக்கோமா. இதை பாருங்க, கோவில் இருக்குங்க. ஸோ காய்ஸ், இந்த ட்ரெயினே அவ்வளோதான். அங்கிருந்து பார்த்தா அவ்வளோ, அங்கே இருந்து பாருங்க அவ்வளோ சின்னதாக தான் இருக்கு. நம்ம ஒரு மாதிரி இங்கேயும் வண்டியிலலாம் கொண்டு வந்து இந்த காய்கறின்னு ஃப்ரூட்ஸு மற்றபடி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விற்பாங்கப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் கொடுப்பாங்க காய்ஸ். பாருங்க காய்ஸ், ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் நிறைய வீடு தெரியுது இல்லையா. என் கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு வீடியோல காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்றாரு, நம்ம ஒரு காசு 2 லட்சம் ரூபாய்க்கு இங்க வீடே வாங்கலாமா, அப்படி இருக்காங்க இடம் எல்லாம். நம்ம ஏதோ ஒரு பயங்கரமான சுரங்கத்துக்குள்ள போறோம். நீங்க இப்ப பாக்குற இந்த இடம் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்க எல்லாமே வந்து இது ஹட்டன்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கு. ஸோ இங்க எல்லாமே தமிழ் மக்கள் மட்டும்தான் வாழ்றாங்களா. ஸோ பார்த்தாலே தெரியும். அங்கிட்டு வர வழியில நிறைய கோவில்கள் எல்லாம் பார்த்தோம். அங்கிட்டு கூட ஒரு கோவில் எல்லாம் இருக்கு. இந்த டீ தூள் இருக்கு இல்லையா, தேயிலை, அதெல்லாம் தான் இங்க அதிக அளவில் இவங்க பண்றாங்க. நிறைய விதத்துல விவசாயம் தான் இங்க நடக்குது. நிறையான இடம்பா, கூலிங்கா இருக்கு பாருங்க. இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க போற வழியில வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. ஸோ பாருங்க காய்ஸ், கீழே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது.
இது வந்து டேமு பாருங்க, நிறைய வீடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வீடா. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் கூட வந்துட்டு நீங்கள் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஆனால் இங்கே அவ்வளோ சேஃபாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் நினச்சி பாருங்கப்பா. ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்குது ட்ரெயின். மற்றபடி எல்லாமே 3 வடை 100 ரூபா, நம்ம ஒரு காசு 30 ரூபா. அப்போ கரெக்டு தான். ஆனால் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி ட்ரெயினுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேயும் சின்னதாக ஒரு அருவி மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க செம்மையாக இருக்குது. பாருங்க கைஸ், ஆக்சுவலி அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு. எவனோ வந்து பாஞ்சிட்டோமா. ஸோ வண்டி அதனால நிப்பாட்டிருக்கும் இங்கே. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். அங்கிட்ட ஏதோ நடந்துருக்கு. ஸோ எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம அழகாக இருக்குப்பா. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா இந்த வண்டி வந்து இப்பாட்டுறதுக்காண்டி ஒரு இது இருக்குல்ல, செயின் மாதிரி, அதே மாதிரி அது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதில் ப்ரெஸ் பண்ணணும். பாடி செம்ம. ஓகே, அதெல்லாமே ஃபார்மா? எப்படி? நியூசிலாந்துக்காரங்க ஃபார்ம் வச்சுருக்காங்களா இங்கே? ஓகே ஓகே. நம்ம வந்த மாதிரியே கிடையாது. டோட்டலி கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இங்கிட்டலாம் ஃபோக் ஆகிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அதிக அளவில் இந்த டூரிஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி இப்படிலாம் இன்னும் இறந்து போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது சொல்லுங்க. இந்த மாதிரி தொங்கி நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய பேர் அடிபடுறாங்க. அவங்களுக்கு தெரியாதானே எங்கே இது வளைவு எல்லாம். அப்படியே சின்னதாக ஒரு குச்சி அடித்தா கூட அப்படியே கீழே வந்துடும். போட்லே முடிஞ்சிடும் கதை. ஆமாம், நம்ம வந்த வழியில அந்த மாதிரி என்ன நடந்தது நிறைய இடத்துல இருக்கு. இல்லை, நம்ம வண்டி நிப்பாட்டினதுக்கு அப்படிங்களா? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்களா கைஸ், அவர் வந்துட்டு திட்டிட்டு போகிறாங்க. யாரோ வந்து அந்த ரெட்புல் சாப்பிட்டு அப்படியே குப்பை வந்து இதில் போட்டுட்டோம். ஸோ இங்கெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. அவங்க ஊரை அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே ஏதோ பார்த்தீங்களா, அங்கே சேஞ்ச் பண்ணும்போது அங்கே இதெல்லாம் ஆகுது. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் இருந்தது. ஸோ காய்ஸ், வண்டி இங்கே ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பாருங்கள், இங்கே இருக்கிற இயற்கையின் அழகு எல்லாமே இப்படி தான் இருக்குங்க. இங்கே இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை மக்களோட. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது எப்படின்னா, சின்னதாக ஒரு ஊர், அந்த ஊரில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும், அப்புறமா வந்து ஒரு கோவில் இருக்கும். ஒரு அடிப்படை தேவைகளுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமா. இவங்க வாழ்க்கையுமே இப்படியே இங்கேயே முடிஞ்சிடணும். அதிகமான மக்கள் வந்து இந்த தேயிலை ஃபேக்டரியில் தான் ஒர்க் பண்ணுமா. அதிக அளவில் மக்களுக்கு வந்துட்டு இங்கிட்ட எல்லாமே படிப்பெல்லாம் இருக்காரா. ஏன்னா இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கையே இதுலேயே முடியுதா. ஸோ காய்ஸ், இது வந்துட்டு கேரட் பாருங்க. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி ட்ரெயினில் தொங்கிட்டு வர்றது ரொம்ப டேஞ்சரா. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்கோமா. ஸோ இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து நிப்பாட்டணும். அது வந்துட்டு தண்ணி போட்டு ஏதோ ஒரு ஃபாரினர் வந்துட்டு ட்ரெயின் முன்னாடி பாஞ்சிட்டோமா. ஸோ அப்படியே இறந்துட்டோம்லாம் சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்களாம் வரீங்கன்னு இப்படிலாம் தொங்காதீங்க, உயிருக்கு உத்தரவா இல்லை தம்பி. ஃபவாஸ் சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க இங்க இருக்கீங்களா? அதாவது நீங்க அடிக்கடி வந்துட்டு போயிருவீங்க. நான் கேண்டீன்ல இங்க வந்துட்டு போறேன். ஸோ இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது எல்லாம் விவசாயம், அதோட தேயிலை பொழுது வரைக்கும் அதான் இவங்களோட தொழில். அது இல்லாம எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை. விவசாய பூமி தான் இது. எல்லாம் விவசாய பூமி தான். மக்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையெல்லாம் தொழிலோட வீடு, வீட்டோட தொழில், இது மாதிரி லைஃப் தான் போகுது. அதில் விட்டு அவங்க அதை விட்டெல்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. அவங்க நார்மல் லைஃப். நார்மல் லைஃப். பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவல்.
guys, இந்த ட்ரெயினில் வந்துட்டு அந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் திறந்து நம்ம அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா உள்ள ஒருத்தர் போறாரு இல்லையா, அவர் கையில் ஒரு கீ மாதிரி இருக்கு, அதை வச்சு தான் திறந்து போக முடியும். ப்ரோ 1 செகண்ட் ப்ரோ. பாத்தியா இப்படிலாம் பண்றாங்கன்னு. போதும்டா ஏறி வாடா, பயமே இல்லாம எப்படி நிக்கிற மாதிரி இருக்கு. போதும்டா ஏறி வாடா. ஸோ பாருங்க காய்ஸ் எவ்வளவு பனியா இருக்குன்னு. இந்த பனியில தான் போயிட்டு இருக்கோம். ஆனா சரியான சம்பவம், தலைவர் அப்படியே தொங்கிட்டு இருந்தாரு, வேற லெவலா இருக்கு. சீரியஸ்லயே இதெல்லாம் பார்த்து யாரும் பண்ணாதீங்க, சரியான டேஞ்சரான விஷயம். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றான், அதனால அவன் பண்ணான். ஆனா நீங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நான் எல்லாம் பண்ண மாட்டோம்ப்பா, எனக்கெல்லாம் முடியாதுப்பா சீரியஸ்லி. எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க guys. பாடி செம்ம. ஓ மை காட், வேற லெவல், பயங்கரமா இருக்கு. ஐயோ கடவுளே. மக்கள் எல்லாம் எப்படி தொங்கி கிடக்குறான் பாத்தியா, ஒவ்வொரு மாதிரி. சோ எவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயம்னு பாருங்க. சீரியஸ்லி நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. இந்த போட்டோ எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ பாருங்க காய்ஸ், இங்கிட்டு வேற லெவல்ல இருக்கு. ஸோ கைஸ் நம்ம எல்லாம் வந்துட்டோம், கடைசியில் வந்துட்டோம் நம்ம எல்லாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனே டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் உண்மையான மரங்கள், செடி கொடியெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நீங்க இறங்கும் போது இது இங்க கொடுக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா ஃபைன் போடும். தேங்க்யூ. நம்ம மற்ற இடங்கள்ல போன மாதிரியே கிடையாது. ஆக்சுவலி இந்த எல்லா டவுன் ஃபுல்லாவே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. டோட்டலி வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ்னே சொல்லலாம். எல்லா இடத்துலயும் பார்த்தா அது மட்டும் தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கடைகள் தான். நம்ம இந்த கோவால எல்லாம் போகல அந்த ஒரு வைப்பு. காலையில வந்துட்டு எத்தனை மணிக்கு ஏறணும்? 9 மணிக்கு ஏறினது. இப்போ மணி எவ்வளோ கரெக்டாக நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. 9 மணிக்கு ஏறின ட்ரெயின்ல 4:38 ஆயிடுச்சு. ஒரு 9 மணி 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்லி 150 கிலோமீட்டர் தான். நீங்க பஸ்ல போறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் ஆயிடலாம். ஆனா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி தான் மக்கள் அதிகமா வந்துட்டு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம். ஏன்னா சீரியஸ்லி காய்ஸ் கண்டிப்பா வேர்ல்டு ஃபேமஸ். ஏன்னா இந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னி ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ சரியான பசி, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரே ஒரு டீ மட்டும் தான் குடிச்சோம். பக்கத்துல எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சா சாப்பிடலாம். பாருங்க கைஸ், தலைவர் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே டூரிஸ்ட் ஏரியா. 1700 ரூபா வந்து நம்ம கேண்டீன்ல சாப்பிட்ட சாப்பாடு, கேண்டீன்ல கூட 400 ரூபா தான். டம்புள்ள அந்த ஏரியால எல்லாம் 300 ரூபா தான் இருந்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1700 ரூபா, 1000 ரூபா, 1200 ரூபா சொல்றாங்க. ஜஸ்ட் 350 ருபீஸோட சாப்பாடு. நான் ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த டூரிஸ்ட் அந்த வைப்பே கிடையாது. டோட்டலி வந்து நம்ம டிராவல் பண்ற விதமே டிஃப்ரெண்ட். ஸோ இங்கெல்லாம் வந்து கேட்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க என்ன டூரிஸ்ட் பாக்குற மாதிரி பார்க்காம சீப்பா நீங்க லோக்கல்ல சாப்பிட்ற இடம் ஏதாவது சொன்னா பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் காட்டுறேன். நான் அவர்கிட்ட உங்களுக்கு நியாயமா இருக்க தலைவரே கொஞ்சம் சீப்பான பிரைஸ் காட்டுன்னு சொன்ன போது அங்க ஒரு இடம் சொன்னாரு. ஸோ அங்கிட்டு போய் பார்க்கலாம்.
எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து சம பிரைஸா இருக்கு, அநியாயத்துக்கு ரேட்டு கூடயா இருக்கு. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, நைஸா ஏதாவது சாப்பிடலாம்னு நினைச்சா பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும். ஓகே ஓகே. எவ்வளோ வரும் கறியா? ரைசான் கறியெல்லாம் இங்க இருந்து ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, இல்ல பக்கம் தானே? இல்ல இல்ல அவனுக்கு போய் சிக்கன் கடை ஒன்று இருக்குது. சரி சரி சரி. சிக்கன் கடைக்கு லதா கடை. லதா கடை. ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே. ஸோ ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல போல சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா. நீங்கள் வந்துட்டு டூரிஸ்ட் அந்த மைண்ட் செட்டில் இவங்களை எல்லாருமே அப்படி தான் உங்களை பார்ப்பாங்க. ஸோ அந்த மைண்டில் உங்களை பார்த்தீங்கன்னா உங்களோட கதை அவ்வளோ தான் பயங்கரமான ப்ரைஸில் தான் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய டூரிஸ்ட் ஏரியாஸ்லாம் போயிட்டோம். இந்த டூரிஸ்ட் ஏரியாஸில் என்ன ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதில் அங்கேருந்து வெளியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் சாப்பாடு இருக்கும். லோக்கல் மக்கள் சாப்பிட்ற அந்த இதில் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு சேலரியே 1000 தான். ஆனால் அதாவது நார்மலான ஒரு மக்களோட சேலரியே 1000 தான். அதாவது நம்ம ஊர் காசு 300 ரூபாக்குள்ளே தான் வரும். ஸோ இங்கே ரைசாங்கரைக்கு 1800 சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்களும் நினச்சி பாருங்கள், நார்மலான மக்கள் வாழ்கிற முறையில் ட்ராவல் பண்ணால் உங்களால் நிறைய காசு சேவ் பண்ண முடியும். உள்ள போட்டுமா? ஸோ ஆக்சுவலி இந்த கடையில் பெயிண்ட் அடிக்கிறதுனால மூடி வச்சுருக்கோமா. இவங்க எல்லாருமே நீங்களாம் இங்கே வேலை பண்ணுறீங்களா? ஆமாம். ஸோ இவங்கெல்லாம் இங்கே ஒர்க்கர்ஸ், இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கடை தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் பேர் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி ப்ரோ. பாய். ஸோ இதான் கடை. சாப்பாடு இருக்காமா? வெஜ்ஜு சாப்பாடு எவ்வளோ வரும்? ஸோ கைஸ் இங்கே தான் சாப்பாடு கடைனா. ஊறுகாயில் இல்லையாம்மா? அது என்னதாம்மா? ஓகே ஓகே. சலாட். நீங்கள் தமிழா? கொடுங்க கொடுங்க. இல்லைம்மா, இது வந்து எப்படின்னா நம்ம திரும்ப சாப்பாடு வாங்கிக்கலாம் இல்லையா? கொஞ்சோண்டு கொடுங்க எல்லாமே. இதெல்லாம் தேங்காய் சம்பளம் கொடுங்க. ரெண்டையும் கொஞ்சம் வைங்கம்மா. அதெல்லாம் கொஞ்சம் வேணும். கொஞ்சம் ஊறுகாய் கொடுங்க. சாப்பாடு சீரியஸ்லி நல்லா இருக்கும், செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ காய்ஸ் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா தான் இருந்தது. நீங்கள் ஸ்ரீலங்காவில் வரீங்கன்னா சில இடங்களில் வந்து நல்லா இருக்கும், அதுவும் சில இடங்களில் வந்து தமிழ் மக்களோட வாழ்க்கை இங்கே ரொம்பவே பாவமாக இருக்கும். ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை காய்ஸ், புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேரோட வாழ்க்கை இங்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக 300க்கு வாங்குற சாப்பாடு இங்கே வந்துட்டு 700 சொன்னாங்க. கடைசியில் எனக்கு 500க்கு தந்தாங்க. ஸோ சாப்பாடு நல்லா தான் இருந்ததுப்பா. எனக்கு தெரிஞ்சு 2 days நான் இங்கே இருக்க போகிறோம். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு தெரியுது இல்லையா, எல்லா ஃபார் ரெண்ட். இந்த வழியாக போக சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க 1000 ரூபா, நம்ம ஒரு காசு 300 ருபீஸுக்கு வந்துட்டு டோர்மெட்ரி கிடைக்கும்னு. ஸோ போய் பார்க்கலாம் கிடைக்குமா இல்லையா. கால் பண்ண போது இருக்குன்னு சொன்னாங்க, இதுதான் நினைக்கிறேன். ஓகே பாய். ஐயா 1 person. ஸோ அங்கே ஒரு லேடியை பார்த்தோம், அவர் இந்த வழியாக போக சொன்னாங்க. ஸோ இங்கெல்லாம் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்னடா அது காட்டுக்குள்ளே வச்சுருக்காரா? சத்தியமாப்பா எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பிளேஸ் மாதிரி தான் இருக்குது சீரியஸ்லி. ஸோ இதுதான் நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். மை காட், செம மழையாக இருந்திருக்கும் போல் எல்லா இடத்துலையுமே. இங்கே யாருமே இல்லையா? ஹலோ. ஸோ இங்கே யாரையுமே காணோம், ஒரே இருட்டாக இருக்குது. ஏதோ பேய் இருக்கிற இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குப்பா. ஸோ பாருங்க, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்குது. ஓ தமிழ்லாம் சொல்கிறாங்க. ஓ மை காட், எங்கடா இருக்குங்க சாமிங்களா நீங்கள்? ஓ மை காட். ஓகே, திஸ் இஸ் த பிளேஸ். ஓகே. ஸோ எனிபடி ஸ்டேயிங் ஹியர் or nobody is staying here? Still not. There is nobody. I will be alone here. Yeah. Oh, a little bit scared. Yeah, little bit. Yes. My God. Room also available. No, it's fine. Room, how much the room? Give me like around 3,500. No, it's fine. This is 1,000, yeah? 1,200.
ஸோ காய்ஸ் இதுதான் இடம். நமக்கு இங்கே ஒரு அண்ணா இருக்கா. அண்ணா பேர் என்னண்ணா? தமிழ். தமிழ்? உங்கள் பேரே தமிழா? தமிழ் வாடகை. சரி. உங்கள் மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியான இடம் மாதிரி தெரியுது. ஏன்னா கொஞ்சம் பயமா இருக்கு தனியா இருக்கிறதுக்கு. ஒன்றும் பயம் இல்லை, எல்லாம் கேமரா இருக்கு, ஃபுல்லாக இருக்கு. சரிங்களா, எதுக்கும் பயப்படாதீங்க. நான் 15 வருஷம் இல்லை. சரி சரி, பேயெல்லாம் வராது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன உங்களுக்கு இருக்கு அனுப்பிள்ளைங்க, அது இது ஓடும், எலிய ஓடும், மற்றபடி எதுவுமே இல்லை. சரி, இப்போ காசில் உங்ககிட்டே தந்துதா போதுமா? வேற ஏதாவது வேணுமா? வேற என்ன? ஐடி கார்டு அந்த மாதிரி ஐடென்டி வேணும். இவர் என்கிட்ட சொல்றாரு, எதுக்கும் பயப்பட வேணாம் தம்பி, இங்க வெள்ளக்காரி பொண்ணுங்கெல்லாம் வந்தாலே அவங்களே தனியா தான் இருப்போம், நீ பயப்பட வேணாம்னு சொல்றேன். அப்படி சொன்ன போதே எனக்கு ஒரு மாதிரி அடிச்சு கைஸ். சீரியஸ்லி இந்த இடத்துல எனக்கு 2 நாள் நான் தனியாக தான் இருக்க போகிறேன். இடம்லாம் செம்மையாக தான் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்குங்க. ஸோ கைஸ் இதுதான் ரூமு. ஓகே, டீசெண்டான பிளேஸாக இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த லைட்லாம் போட்ட போது அந்த இருட்டெல்லாம் மாறிடுச்சு, இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாவுக்கு வந்து வீடு இங்கே இருக்கு. ஸோ பாருங்க, தீயெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இங்கே தான் அவர் தங்கிட்டு இருக்காரு, அதனால பயப்பட வேணாம்னு சொல்லிட்டோம்.